அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாமெல்லாம் ஜும்மாவினுடைய நாளிலே அமர்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மே 1 என்று சொல்லக்கூடிய உழைப்பாளர்களின் தினத்தில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். உழைப்பாளர்கள் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எமது தூதர் அவர்கள் ஓரிரை கோட்பாட்டையும் சம மனித உரிமையையும் எந்த அளவிற்கு பறைசாற்றினார்களோ அதே அளவிற்கு உழைத்து வாழ்வதையும் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்கு சொல்லிவிட்டும் சென்றார்கள், அதை செய்து காட்டிவிட்டும் சென்றார்கள். அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை ஒரு மரத்திற்கு மேலே ஏறி பழத்தை பறிப்பதாக அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியிருப்பார். இந்த மரத்தை பறிக்கும் பொழுது திராட்சையினுடைய மரம், அதிலே நல்ல பழுத்த திராட்சையாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு காயை பறியுங்கள், அது நன்று இனிப்பாக இருக்கும் என்பதாக அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஆடு மேய்த்தீர்களா என்பதாக. கேட்டவுடன் நாமெல்லாம் யோசிக்க வேண்டும். இந்த இடத்திலே உலக தூதரை பார்த்து 200 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் ஆடு மேய்த்தீர்களா? இன்று யாராவது ஒரு தலைவரை பார்த்து நாம் அதை கேட்க முடியுமா? ஒரு தொண்டன் அதை கேள்வியாக எழுப்ப முடியுமா? அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே கேட்க, ஆமாம், நான் மக்கத்தின் உயர்ந்த குடும்பங்கள் சில குடும்பங்களுக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கையை கழிப்பதற்காக, என்னுடைய வறுமையை போக்குவதற்காக நான் அவ்வப்பொழுது அவர்களுடைய ஆடுகளை மேய்த்துள்ளேன் என்பதாக அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கேட்டவுடன் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அந்த பழத்தை சஹாபாக்கள் பறித்து தந்தார்கள். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி. அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி புகழை இறைவன் உயர்த்தியுள்ளான். அப்படிப்பட்ட நபி, 200 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரே மனிதர், ஒரே தலைவர், அப்படிப்பட்ட மனிதர் கூட தன்னுடைய உடலால் உழைத்து தனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொண்டார் என்பது வரலாறு. ஆகவே நாமும் நன்று உழைக்கக்கூடிய மக்களாகவும் உழைப்பாளிகளாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.